Hi everyone. நம்ம இந்த வீடியோல how to describe the data with the help of averages அதான் பார்க்க போறோம். ஒரு டேட்டாவை எப்படி describe பண்ணது with the help of tables and with the graphs அதெல்லாம் நம்ம previous videosல பார்த்துக்கலாம். Averages இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இதில் ஆவரேஜை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மோட் மீடியன் மீன் இது மூணும் தான் ஹெல்ப் பண்ண போகுது. இது ஃபார் போத் குவாலிட்டேட்டிவ் டேட்டா அண்ட் குவான்டிடேட்டிவ் டேட்டா ரெண்டுலேயும் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம் எப்படி கால்குலேட் பண்ணுறோங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது மூணையும் கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னாலே அது நமக்கு என்ன தருது அப்படின்னா த டெண்டன்சி அபவுட் த டேட்டா நம்மளுடைய டேட்டா கிவன் டேட்டா செட்டில் எப்படி டேட்டா வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அதோடைய டெண்டன்சி என்ன நேச்சர் என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆவரேஜஸ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மோட். மோட் அப்படிங்கிறது வந்து என்னன்னா மோஸ்ட் ஃப்ரீக்வென்ட் ஸ்கோர். எந்த பர்டிகுலர் வேல்யூ வந்து அதிக தடவை அக்கர் ஆயிருக்கோ அந்த வேல்யூ தான் வந்து மோட் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாமே ஒரு தடவை தான் அக்கர் ஆயிருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து மோடே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஏதாவது ஒரு பர்டிகுலர் வேல்யூ ஒரு ஸ்கோர் வந்து மோர் தேன் 1 டைம் 2 டைம் அக்கர் ஆயிருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து 1 மோட் இருக்கு அப்படின்னு அர்த்தம். 2-3 வேல்யூஸ் வந்து ஈக்குவல் நம்பர் ஆஃப் டைம்ஸ் இப்போ 6 அப்படிங்கிற வேல்யூ வந்து 5 டைம்ஸ் 10 அப்படிங்கிற வேல்யூ வந்து 5 டைம்ஸ் அப்படி ரெண்டுமே வந்து சேம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் அக்கர் ஆயிருக்கு அப்படின்னா அது வந்து பை மோடல் அப்படின்னு சொல்றோம். 2 மோட் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ 2 மோடுக்கு மேற்பட்ட மோடு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன்ல இருந்தது அப்படின்னாலே அதுக்கு பேரு மல்டி மோடல் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்மளுடைய இந்த கிவன் எக்ஸாம்பிள்ல இது வந்து 20 யூஎஸ் பிரசிடென்ட்ஸ் அவங்களுடைய எத்தனை டேர்ம்ஸ் வந்து இருந்திருக்காங்க ஃபைனலா இது வரைக்கும் அப்படிங்கிறத வந்து இதுல டிஸ்கிரைப் பண்ணி சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு பிரசிடென்ட்டையும். ஸோ இதை வந்து கிராஃப்ல ரெப்ரசென்ட் பண்றது எப்படின்னு நம்ம ப்ரீவியஸ் வீடியோல பார்த்தோம்ல அதுல கிராஃபா நம்ம மாத்திக்கிறோம். சரி ஓகே. ஸோ இப்போ இதுல மோட் வந்து என்னன்னு எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா எந்த பர்டிகுலர் வேல்யூ வந்து நிறைய தடவை அக்கர் ஆயிருக்கு அதிக தடவை அக்கர் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ 4 தான் வந்து நிறைய தடவை அக்கர் ஆயிருக்கு. 4 அதுக்கப்புறம் 8 வந்து 1 2 3 4 5 6 டைம்ஸ் அக்கர் ஆயிருக்கு. 4 வந்து 7 டைம்ஸ் அக்கர் ஆயிருக்கு. ஸோ அதிகமாக அக்கர் ஆயிருக்கிறது 4 தான். ஸோ மோட் வந்து 4. ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்கு நீங்க மோடு கண்டுபிடிங்க. அடுத்தது வந்து மீடியன். மீடியன்கிறது வந்து என்னன்னா மிடில் வேல்யூ ஒரு லீஸ்ட் டு மோஸ்ட் அதை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கணும். அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் அதுல மிடில் வேல்யூ என்னங்கிறது தான் மீடியன் அப்படின்னு சொல்லணும். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதான் அதை வந்து அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணிட்டு மிடில் பொசிஷன் ஆஃப் த அந்த கொடுத்துருக்கிற டேட்டா செட்ல டிஸ்ட்ரிபியூஷன்ல வந்து மிடில் பொசிஷன் வந்து என்னது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். மிடில் பொசிஷனை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் கூட 1 ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போடணும். போட்டோம்னா பொசிஷன் கிடைக்கும். அது வந்து ஹோல் நம்பரா இருந்தது அப்படின்னா அந்த பொசிஷன்ல என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் மீடியன். அது வந்து ஹோல் நம்பரா இல்லாம ஃப்ளோட்டிங் நம்பரா இருந்தது அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும்னா அதுக்கு பக்கத்துல உள்ள 2 ஹோல் நம்பரை எடுத்து அந்த பொசிஷன்ல உள்ள வேல்யூஸ் எடுத்து ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போடணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுல பாருங்க இதுல வந்து 5 ஸ்கோர்ஸ் இருக்கு இதுல 6 ஸ்கோர்ஸ் இருக்கு. ஸோ இதுல 5 ஸோ 5 பிளஸ் 1 டிவைடட் பை 2 வந்து 3. அப்போ தேர்ட் பொசிஷன். அப்போ இந்த கொடுத்துருக்கிற டேட்டால தேர்ட் பொசிஷன்ல என்ன இருக்கு வேல்யூ அப்படின்னா 6. அப்போ 6 தான் வந்து மீடியன். இதே இது 6 ஸ்கோர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ 6 plus 1 divided by 2 7 by 2 3.5. அப்போ தேர்டும் ஃபோர்த்தும் பிளேஸ்ல உள்ள வேல்யூவை எடுத்து ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போட்டோம்னா அதுதான் வந்து மீடியனோட வேல்யூ. ஸோ திஸ் இஸ் ஃபார் ஆட் நம்பர் ஆஃப் வேல்யூஸ். இது வந்து மீடியன் ஈவன் நம்பர் ஆஃப் வேல்யூஸ். ஸோ இப்படி தான் மீடியன் கால்குலேட் பண்ணோம். ஸோ நம்மளோட அந்த யூஎஸ் பிரசிடென்ட் எக்ஸாம்பிளில் எப்படி மீடியன் கால்குலேட் பண்ணால் ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரம் லீஸ்ட் டு மோஸ்ட் அதை வந்து அரேஞ்ச் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இது எல்லா வேல்யூஸும் மீடியன் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூ பிளஸ் 1 divided by 2. So 20 plus 1 divided by 2 10.5. So 10th value 11th வேல்யூவையும் நம்ம எடுத்துக்கிறோம். That is 4 and 5. அது ரெண்டையும் ஆட் பண்ணி divided by 2 போடுறோம். That is the median. So இந்த எக்ஸாம்பிளுக்கு மோட் வந்து 4, மீடியன் வந்து 4.5. ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்கு நீங்க மீடியன் கண்டுபிடிச்சு சொல்லுங்க.
அடுத்தது வந்து மீன் வந்து எப்படின்னா எல்லா ஸ்கோர்ஸையும் எல்லா வேல்யூஸையும் ஆட் பண்ணி டிவைடட் பை எத்தனை நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இருந்திருக்குங்கிறது தான் வந்து மீன். ஸோ மீன் அப்படிங்கிறது வந்து ஒரு பேலன்ஸ் பாயிண்ட் மாதிரி, ஒரு தராசு எல்லாம் வச்சிருக்கோம்ல, ரெண்டு சைடும் ஈக்குவல் வெயிட்டேஜ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த பேலன்ஸ் பாயிண்ட்டுக்கு பேர் தான் வந்து மீன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ மீன்ல வந்து ரெண்டு கைண்ட் ஆஃப் மீன் இருக்கு, சாம்பிள் மீன் அண்ட் பாப்புலேஷன் மீன். பாப்புலேஷன்னா இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் காலேஜ் அப்படின்னு மொத்தமாக எடுத்தோம்னா அது பாப்புலேஷன். ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் அப்படி எடுத்தோம்னா அது வந்து அதில் உள்ள ஒரு சாம்பிள். ஸோ பாப்புலேஷன் இஸ் அ கம்ப்ளீட் செட் ஆஃப் ஸ்கோர், சாம்பிள் இஸ் அ சப்செட் ஆஃப் ஸ்கோர். ஸோ இதை வந்து சாம்பிள் மீன் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா எக்ஸ் பார் சம்மேஷன் ஆஃப் ஆல் த வேல்யூ டிவைடட் பை த டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூ. இதுவும் அதே மாதிரி தான், பாப்புலேஷன் மீன் வந்து மியூல ரெப்ரசென்ட் பண்ணும், சம்மேஷன் ஆஃப் ஆல் த வேல்யூ டிவைடட் பை த டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூஸ். ஸோ நம்மளோட சேம் எக்ஸாம்பிளில் நம்ம மீன் கால்குலேட் பண்ணுறோம். இது வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, பாப்புலேஷனையா சாம்பிளையா அப்படின்னு பார்த்தா இது வந்து பாப்புலேஷனை தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஒரு பர்டிகுலர் இதை எடுத்துக்கலாம் அவங்க. அப்போ இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆல் த வேல்யூஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி டிவைடட் பை த டோட்டல் நம்பர். ஸோ அப்படி போடும்போது நமக்கு மீன் வந்து 5.6 வருது. ஸோ மோட் வந்து 4, மீன் வந்து 5.6, மீடியன் வந்து 4.5. இப்போ இது வந்து பேலன்ஸ் பாயிண்ட் மீன் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, எப்படின்னு பாருங்க. இப்போ மீன் வந்து 5.6 வந்திருக்கு. ஸோ அதுக்கு கீழே உள்ள வேல்யூஸ் மேலே உள்ள வேல்யூஸ் நம்ம வந்து இதை பிரிச்சுட்டோம். இப்போ இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு எழுதிட்டே வரோம். ஸோ இது வந்து 0.4, இது 0.4, இது வந்து 2.4, இப்படி எல்லாத்துக்குமே டிஃப்ரென்ஸ் எழுதுறோம். அதே மாதிரி இங்கேயும் எழுதுறோம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம் 21.6, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம் -21.6. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு 0 வரணும். ஸோ இப்படி வந்துச்சுன்னா இந்த மீன் வந்து பேலன்ஸ் பாயிண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ மீன்கிறது எப்பயுமே ஒரு பேலன்ஸ் பாயிண்டாக தான் இருக்குங்கிறத இந்த எக்ஸாம்பிள்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதுக்கு வந்து நீங்க மீனை கண்டுபிடிச்சு சொல்லுங்க. அடுத்து இப்போ ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் வந்து மீன் மீடியன் மோட் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஸ்கியூடா இல்ல நாட் ஸ்கியூடான்னு நம்ம பார்க்கணும். ஸ்கியூட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏசிமெட்ரிக்கல் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம், நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனா இப்படி ஒரு பெல் கர்வ் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ அது நடுவில் டிவைட் பண்ணோம்னா இந்த பக்கமும் மோர் ஆர் லெஸ் த வேல்யூஸ் வந்து சேமா இருக்கும். அதோட வெயிட்டேஜ் லைக் பேலன்ஸ் பாயிண்ட் அந்த மாதிரி வெயிட்டேஜ் வந்து சிமிலரா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நான் ஸ்கியூட் டிஸ்ட்ரிபியூஷன், இல்லைன்னா ஸ்கியூட் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல பாருங்க, நம்மளோட யூஎஸ் பிரசிடென்ட் எக்ஸாம்பிள்ல வந்து பாத்தீங்கன்னா மீன் வந்து 5.6 இருந்தது, மீடியன் வந்து 4.5 இருந்தது. அது ரெண்டுக்கும் வந்து ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இல்லை, ஒரு 1 அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல பாருங்க, இது வந்து என்னன்னா நிறைய கண்ட்ரீஸ்க்கு இன்ஃபேன்ட் டெத் ரேட் வந்து எவ்வளோ இருந்தது ஒரு பர்டிகுலர் இயர்ல அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதுல வந்து எந்த பர்டிகுலர் வேல்யூ வந்து அதிகமாக்கறா இருக்குன்னா 4 தான். ஸோ அதனால மோடு வந்து 4. மீடியன் வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும், இதுல வந்து 19 வேல்யூஸ் இருக்கு, டோட்டலா 19 வேல்யூஸ் இருக்கு. ஸோ அதனால 19ல மிடில் வேல்யூ என்னது 10th பொசிஷன்ல உள்ளது, 10th பொசிஷன்ல உள்ளது 7. ஸோ அதுதான் வந்து மீடியன். மீன் வந்து இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி டிவைடட் பை 19 போட்டோம்னா அதுதான் வந்து மீன். இப்போ இதுல மீடியனுக்கும் மீனுக்கும் வந்து நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஸ்கியூட் டிஸ்ட்ரிபியூஷனாக தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து அது பாசிட்டிவ்லி ஸ்கியூடா நெகட்டிவ்லி ஸ்கியூடான்னு கண்டுபிடிக்கணும். பாசிட்டிவ்லி ஸ்கியூட் அப்படின்னா வந்து என்னன்னா மீன் இஸ் கிரேட்டர் தேன் மீடியன். நம்ம எக்ஸாம்பிள்ல மீன் வந்து மீடியனை விட ரொம்ப கிரேட்டரா இருக்கு. ஸோ இது வந்து பாசிட்டிவ்லி ஸ்கியூட் டிஸ்ட்ரிபியூஷன் தான். ஸோ இது மாத்தி இருந்ததுன்னா தட் இஸ் மீன் இஸ் லெஸ் தேன் மீடியன் அப்படி இருந்ததுன்னா நெகட்டிவ்லி ஸ்கியூட். ஸோ இதுதான் அந்த இது மீன் மீடியன். ஸோ இதில் நம்மளோட எக்ஸாம்பிள் இதுதான் பாசிட்டிவ். மீடியன் வேல்யூ இஸ் 7 and mean value is 30. So 7 is less than 30. இப்போ இது வந்து மோடு வந்து பீக் வேல்யூ எது அதிகமாக்கறா இருக்குங்கும் போது தானே. ஸோ பீக் ஆஃப் தி கர்வ்ல இருக்கிறது தான் எப்பயுமே மோடு. இப்போ இந்த இடத்துல எக்ஸ்ட்ரீம் ஸ்கோர்ஸ் நிறைய வேல்யூ இந்த பக்கம் தான் இருக்கு அப்படிங்கும்போது எக்ஸ்ட்ரீம் ஸ்கோர்ஸ் இங்க இருக்கு 182. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மீன்ல இருந்து ரொம்ப தள்ளி இருக்குல்ல, எக்ஸ்ட்ரீம் ஸ்கோர்ஸ் வந்து இந்த பக்கம் இருக்குல்ல அப்படின்னா அது வந்து பாசிட்டிவ் டைரக்ஷன்ல இருக்கனால பாசிட்டிவ்லி ஸ்கியூட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ இதை வந்து இந்த கிவன் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் வந்து பாசிட்டிவ்லி ஸ்கியூடா நெகட்டிவ்லி ஸ்கியூடான்னு நீங்கள் சொல்லுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டெஸ்ட் ஸ்கோர் ஆஃப் ஈஸி டெஸ்ட். ஒரு ஈஸி டெஸ்ட் வைக்கும் போது நிறைய பேர் வந்து அதிகமான மார்க் தான் வாங்குவாங்க.
கம்மியான மார்க் வாங்குறவங்க ரொம்ப கம்மி பேர் தான் இருப்பாங்க. ஸோ பிகினிங்ல வந்து அந்த கர்வ் வரும்போது பிகினிங்ல வந்து கம்மியா வந்துட்டே இருந்து அதோட மோட் வேல்யூ வந்து பின்னாடி அதிகமான வேல்யூ இருக்கும் போது தான் வந்து கர்வ் வந்து வளைஞ்சு போகும். ஸோ த எக்ஸ்ட்ரீம் அப்சர்வேஷன்ஸ் வந்து எந்த சைட்ல இருக்கும்னா நெகட்டிவ் சைட்ல, தட் இஸ் இந்த நெகட்டிவ் டைரக்ஷன்ல இருக்கும். அப்போ இது வந்து நெகட்டிவ்லி ஸ்கியூ டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மாதிரி மிச்சதெல்லாம் பாசிட்டிவா நெகட்டிவா நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க. இப்போ நம்ம பார்த்தது வந்து என்னன்னா குவான்டிடேட்டிவ் டேட்டாக்குள்ள ஆவரேஜஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது குவாலிட்டேட்டிவ் டேட்டாக்குள்ளது. ஸோ குவான்டிடேட்டிவ் வந்து ஃபுல்லாக மென்ஷன் இன் நம்பர்ஸில், இது வந்து ஃபுல் ஆஃப் லெட்டர்ஸ் அண்ட் வேர்ட்ஸ். ஸோ இப்போ இதில் வந்து இது நம்மளுடைய குவாலிட்டேட்டிவ் டேட்டா, எஸ் ஆர் நோ, நம்ம எல்லா வீடியோலையும் பார்த்துட்டே இருக்கோம். இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிள் தான். இப்போ இதை நம்ம எடுத்துக்கும் போது எஸ் வேல்யூ வந்து எத்தனை தடவை அக்கர் ஆயிருக்கு, நோ வேல்யூ எத்தனை தடவை அக்கர் ஆயிருக்குன்னு பார்த்து எஸ் வேல்யூ தான் அதிகமாக அக்கறானதுனால மோடு வந்து ஒய் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ குவாலிட்டேட்டிவ் டேட்டாக்கு மோடு வந்து எப்பயுமே எக்ஸாக்டா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இது மீடியனுக்கு வரும். அடுத்து மீடியன் வந்து இந்த மாதிரி டேட்டா கண்டுபிடிக்க முடியாது. இப்போ வந்து ஆர்டினல் அரேஞ்ச் ஆயிருக்கு, ஒரு ஆர்டர்ல இருக்கு, ரேங்க்டா டேட்டாவா இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் மீடியன் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். நம்ம அந்த டேபிள்ஸ் டிஸ்கிரைபிங் டேட்டா வித் டேபிள்ஸ்ல பார்த்தோம், ஹவு டு கால்குலேட் ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி அண்ட் கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி அதெல்லாம். ஸோ அதை மாதிரி இதை கால்குலேட் பண்ணி இப்போ இதெல்லாம் ஆர்டரா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஒரு ஆர்மியில. அப்படிங்கும்போது நம்ம கியூமுலேட்டிவ் பர்சன்டேஜ் போடுறோம். கீழே வந்து 25.5, அடுத்து மேலே போகும்போது இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ 62.5. எப்பயுமே வந்து மிடில் வேல்யூ வந்து 50%. இது பர்சன்டேஜ்ல வரனால 100%. ஸோ 50 தான் வந்து மிடில் வேல்யூ. ஸோ இதுல 50 வந்து எந்த பர்டிகுலர் இதுல வருது, ரேங்க்ல வருதுன்னா இந்த கேப்டன் தான். 62.5 போயிடுது, தாண்டி போச்சு அப்படின்னா. ஸோ கேப்டன் அப்படிங்கிற அந்த இதில் தான் வந்து மீடியன் வேல்யூ இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அப்ராக்சிமேட்டாக கண்டுபிடிச்சிக்கலாம், கரெக்டாக எக்ஸாக்டாக கண்டுபிடிக்க முடியாது. மீன் வந்து இந்த வேல்யூ, இந்த குவாலிட்டேட்டிவ் அண்ட் ரேங்க் டேட்டாவில் வந்து மீன் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கவே முடியாது. ஒன்லி மோட் அண்ட் மீடியன் தான் கண்டுபிடிக்க முடியும். மோடு வந்து எக்ஸாக்டாக கண்டுபிடிக்கலாம், மீடியன் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதில் வந்து எப்படி ஆவரேஜஸ் கால்குலேட் பண்ணி டேட்டாவை டிஸ்கிரைப் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஃபார் போத் குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் டேட்டா. டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. தேங்க்யூ.